ஏன்பா கண் கலங்குறீங்க? என்ன மன்னிச்சிரு தங்கம். நீதான் எல்லா உண்மையும் சொல்லி அப்பாவுக்கு நேற்றுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ அனுப்பி இருக்கியடா. அந்த ஆடியோவை நான் இப்பதான்ப்பா கேட்டேன். நீ அந்த ஆடியோல எவ்வளவு நாகரிகமா அப்பாவே அங்க வர சொல்லிருக்கியடா. உன்ன போயிலா இப்ப சித்து மட்டும் போன் பண்ணி என்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்திருந்தா நான் இன்னும் அந்த ஆடியோவை கேட்டிருக்க மாட்டேன். சித்துவா? ஆமாம்மா, அந்த பையன் தான் சொன்ன. நீ சொன்ன மாதிரி உண்மையிலே அந்த பையன் ரொம்ப நல்ல பையப்பா. தங்கமானவன். நாங்க அவனையும் புரிஞ்சுக்கல, உன்னையும் புரிஞ்சுக்கலடா. எங்களை மன்னிச்சுன்னு தெரியல. ஐயோ அப்பா, வேண்டாம்ப்பா. அப்பா, இப்பவாது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? எனக்கு அது போதும்பா, அது போதும். தென்றல், நீ தங்கடா. நீ எப்போ தப்பு பண்ணவே மாட்ட. என்ன மன்னிச்சிரு. நான் ஒரு முட்டாள். லட்சுமி, இன்னைக்கு என் பொண்ணுக்கு நானே சாப்பாடு ஊட்டி விட போறேன். நீ சீக்கிரம் போய் சாப்பாடு எடுத்து வை. அப்பா, அக்காக்கு மட்டும்தான் ஊட்டி விடுவீங்களா? எங்களுக்கெல்லாம்? எல்லாருக்கும் ஊட்டி விடுறேன்டா கண்ணா. லட்சுமி, உனக்கும் நான் ஊட்டி விடுறேன். இந்தடா. இது லட்சுமிக்கு. சிவா கூட்டுங்க.
சாப்பிடுங்கப்பா. பரவாயில்லடா. சாப்பிடுங்க. இருங்க, சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. என் அப்பா ரொம்ப சந்தோஷமா எனக்கு மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் கையாலேயே சோறு ஊட்டி விட்டாரு. இதெல்லாம் உன்னாலதான். தேங்க்ஸ் சித்து. தேங்க்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப சின்னதுதான், இருந்தாலும் அந்த வார்த்தையை தான் சொல்ல முடியுது. எப்படி சித்து, எனக்கு வர எல்லா பிரச்சனையும் நான் சொல்லாம நீயே புரிஞ்சுக்கிட்டு அதை ஈஸியா சால்வ் பண்ற? நீ என்ன அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கல. மனசார சொல்ற சித்து, நீ என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். அந்த கடவுள் எனக்காக கொடுத்த ஸ்பெஷல் பரிசு. இத்தனை நாளா நீ என்னோட உயிரை காப்பாத்தின ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்பதான் தெரியுது என் உயிரே நீதான். நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்கிறதுக்கு நான் 100 ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணும். எங்க போதுங்க, நீங்க என்ன அளவுக்கு அதிகமா புகழ்றீங்க. நான் அப்படி ஒண்ணு பெருசா பண்ணலங்க. சரி விடுங்க, எப்படியோ பிரச்சனை சால்வ் ஆகி உங்க அப்பா அம்மா உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அது போதுங்க. சித்து, அத்தை பக்கத்துல இருக்காங்களா? சொல்லுமா, ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கோம். அத்தை அப்படியா? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுமா. சித்து உங்க புள்ளங்கிறதுனால நீங்க ஏற்கனவே அவனை கண்ணுக்குள்ள வச்சுதான் பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா எனக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமா கவனம் எடுத்துக்கிட்டு அவனை பத்திரமா பாத்துக்கோங்க அத்தை. ஏன்னா சித்து உங்களுக்கு மட்டும் முக்கியம் இல்ல, எனக்கும் என் வாழ்க்கைக்கும் சித்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அது எனக்கே தெரியுமேமா. சித்து உனக்கு எவ்வளவு முக்கியம், நீ அவனுக்கு எவ்வளவு முக்கியம்னு. சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இந்த சித்து நீ சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியாம சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காமா. அப்படியா? சித்து, என்ன நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? இவ்ளோ நேரம் சாப்பிடாம இருக்கலாமா? மாத்திரையெல்லாம் போட்டுக்கணும்ல, சீக்கிரமா சாப்பிடு. சாப்பிடுங்க. பாத்தியாமா, இவ்ளோ நேரம் நான் சொல்லி கேக்கல, இப்போ நீ சொன்னதும் உடனே சாப்பிடுறேன்னு சொல்றான். இப்பெல்லாம் வர வர நான் சொல்றத விட நீ சொல்றதுதாமா இவன் கேக்குறான். அப்படியா? அப்போ இன்னைக்கும் நாங்க வரணுங்கிறீங்களா? வந்தா நல்லாதான் இருக்கும். வரியாமா? ஐயோ சாமி, ஆளை விடுங்க. நான் இப்பவே சாப்பிடுறேன். அம்மா நீ ஊட்டி விடுமா. ஏங்க நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க, நீங்க பாட்டுக்க கிளம்பி வந்துடாதீங்க. அந்த பயம் இருக்கட்டும். சரி, நான் காலையில கூப்பிடுறேன். பாய், குட் நைட். தென்றல் தான் உன்னை சுத்தமா வெறுத்து ஒதுக்கிட்டான்ல. பத்தாததுக்கு இப்ப அந்த சித்து கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் தெரிஞ்சோ ஏண்டா நீ இன்னும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன்னா தென்றல் எனக்கு திரும்ப கிடைச்சிருவான்ற நம்பிக்கையில தான் பாட்டி. ஆகாஷ், இப்ப நீ தென்றல சந்திச்சு
அவளுக்கு உன் மேல இருக்கிறது சாதாரண கோவமா இல்ல வெறுப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. அப்பதான் நீ அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அது மட்டும் இல்ல, தென்றல் அந்த சித்து கிட்ட வெறும் ஃப்ரெண்டா தான் பழகுறாளா இல்ல காதலிக்கிற எண்ணத்தோட பழகுறாளா அப்படிங்கறதையும் நீ தெரிஞ்சுக்கோ. ஒருவேளை அவ மனசுல அந்த சித்து தான் இருக்கா, உனக்கு அவ மனசுல திரும்ப இடமே இல்லைங்கிறத தெளிவா அவ சொல்லிட்டான்னா அடுத்த நிமிஷமே நீ தாராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கணும். சரியா? முதல்ல நான் தென்றல மீட் பண்ற மாட்டேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். உன்னை பார்க்க தான் உன் வீட்டுக்கு வந்திருந்தேன். நல்ல வேளை உன்னை வழியிலே பார்த்துட்டேன். சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ கொஞ்சம் உண்மையா பதில் சொல்லணும். நான் எப்பவும் உண்மையதான் பேசுவேன். சரி கேளுங்க, என்ன விஷயம்? தென்றல், நான் இத உன் மேல சந்தேகப்பட்டெல்லாம் கேட்கல. என்ன சந்தேகப்பட நீங்க யாரு? சரி, நீங்க என்கிட்ட என்ன கேட்க வந்தீங்க அதை கேளுங்க முதல்ல. நீ சித்துவை காதலிக்கிறல்ல? சாரி, சித்துவை மேரேஜ் பண்ற ஐடியா ஏதாவது இருக்கா? ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு. ஆகாஷ், எனக்கு சித்து மேல அப்படி ஒரு ஐடியா இது வரைக்கும் வரல. ஒருவேளை எப்பவாவது அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா அத நான் யார்கிட்டயும் மறைக்க மாட்டேன். தைரியமா ஆமான்னு சொல்லுவேன். சோ இப்போதைக்கு சித்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல, வேற எதுவும் இல்ல. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். ஆகாஷ், என்ன ஆச்சுடா? எல்லாரும் உன்னை சாப்பிடவான்னு கூப்பிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு காதுல வாங்காம போய்கிட்டே இருக்க. அப்படி என்னப்பா யோசனை? என்ன ஆகாஷ், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பாட்டி சொல்ற மாதிரி ஃபியூச்சர்ல தென்றலுக்கு சித்து மேல காதல் வர வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நான் தென்றலை மீட் பண்ணேம்மா. ஆனா தென்றல் சித்து தனக்கு எப்பவும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் கிளியரா சொல்லிட்டா. இது உனக்கு சந்தோஷமான விஷயம் தானே ஆகாஷ்? அப்புறம் ஏன் டல்லா இருக்க? இல்லம்மா, அதுக்கப்புறம் இது விஷயமா சித்து வீட்டுக்கு போய் சித்துவையும் சாரதாமாவையும் மீட் பண்ணேன். ஆனா சித்துவும் கிட்டத்தட்ட தென்றல் சொன்ன மாதிரியே தான் சொன்னான். தென்றலோட லைஃபை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சுய விருப்பம் தான் முக்கியம். மற்றபடி நான் அவளை எந்த வகையிலையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சித்து ரொம்ப பிராங்கா பேசினாமா. இதுவும் உனக்கு ஃபேவரான விஷயம் தானப்பா, அப்புறம் ஏன் நீ குழப்பமா இருக்க? இல்ல தாத்தா, அதுக்கப்புறம் தனியா சாரதாமா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு.
சாரதாவா? அவ என்ன உங்ககிட்ட அப்படி சொன்னா? நான் பாட்டி பேச்சை கேட்காம இருந்தாதான் தென்றல் என்ன திரும்பவும் ஏத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நீ நேரா உங்க வீட்டுக்கு போய் உன் பாட்டிய பார்த்து, இனிமே நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன், எனக்கு தென்றல் தான் முக்கியம், நீங்க எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தென்றலை சந்திச்சு என் பாட்டிய நான் சுத்தமா வெறுத்துட்டேன், எனக்கு நீதான் முக்கியம்னு சொல்லி நான் வந்துட்டேன்னு சொல்லி பாரு. அடுத்த நிமிஷமே உன் பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துடும். ஆனா உன் பாட்டிய உன்னால வெறுக்க முடியுமா? கேட்டா நன்றி கடன்னு சொல்லுவேன். ஆகாஷ், சாரதாக்கா உன்கிட்ட ரொம்ப தெளிவா கரெக்டா சொல்லிருக்காங்க. அவங்க சொல்றத நீ கரெக்டா ஃபாலோ பண்ணு, நிச்சயமா தென்றல் உனக்கு கிடைப்பா. உண்மையாவாமா? ஆமாப்பா, நானும் அப்பாவும் ஆரம்பத்துல இருந்தே அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமலேயே இருந்துட்டோம். அதனாலதான் அம்மாவும் என்னைக்கு இவ்வளவு மூர்க்கத்தனமா இருக்காங்க. நாங்களும் நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருக்கோம். நீயாவது உன் வாழ்க்கைய நீயே தீர்மானிக்கிற தைரியத்தை வளர்த்துக்கப்பா. சித்து, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன், நீ சாப்பிட்டுட்டு மாத்திரை எல்லாம் போட்டுரு. அம்மா, மார்க்கெட்டுக்கு அப்புறம் போய்க்கலாம். இதை போய் எங்க ஆபீஸ்ல கொடுத்துருவாங்க. இது என்ன லெட்டர்? இது என்னோட ரிசைனிங் லெட்டர். நான் எஃப்எம்ல இருந்து நின்னுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க ஆபீஸுக்கு போய் இதை தென்றல் கிட்ட கொடுத்து இதை மேனேஜர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. ஏண்டா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்த? எல்லாம் தென்றலோட நல்லதுக்கு தான். எனக்கு புரியல. நீ வேலையை விட்டு நிக்கிறதுனால தென்றலுக்கு என்ன நல்லது? தென்றல் என் மேல அளவுக்கு அதிகமா அக்கறைப்பட்டு ஒரு ராத்திரி முழுக்க இங்க தங்கினதுல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அவங்கள பெத்த அம்மாவே அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. நான் இதுக்கு முன்னே தென்றலோட தொடர்ந்து டிராவல் பண்ணா சரியா வராதுமா. அதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல்ல. நீதான் தென்றல் அப்பாவுக்கு புரிய வச்சு அவரையும் லக்ஷ்மி அம்மாவையும் தென்றல் கிட்ட சமாதானப்படுத்தி வச்சுட்டல்ல. அது விஷயமா ராத்திரி கூட நீ தென்றல் கிட்ட சந்தோஷமா தானே பேசிட்டு இருந்த. இப்ப திடீர்னு ஏன் உனக்கு இப்படி ஒரு குழப்பம்? இல்லம்மா, இது என்னோட குழப்பம் இல்ல. தென்றலோட நல்லதுக்காக நான் எடுத்திருக்க தெளிவான முடிவு. எதுக்காக சித்து ஜாப ரிசைன் பண்றான்? சித்து இந்த வேலையை பாக்குறத ஒரு குற்ற உணர்ச்சியா பாக்குறாமா. புரியல அத்தை, என்ன குற்ற உணர்ச்சி? நீ அவனை கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு நாள் முழுக்க அவனோட தனியா தங்கினதுனால உனக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. உன் அப்பா அம்மா வேற உன் மனச ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. அதனால திரும்பவும் உன் கூட சேர்ந்து ஒரே இடத்துல ஒர்க் பண்ணா உன் அம்மா உன்னதான் திட்டுவாங்கன்னு சித்து ரொம்ப வருத்தப்படுறாமா. இதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் இனிமே அவனால உனக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். அத்தை, அவனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? எதுக்கு இப்படி லூசுத்தனமா யோசிக்கிறான்? அப்படி கேளு தென்றல். நான் காலையில வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது என்கிட்ட மட்டும் அப்படி வார்த்தை சொல்லியிருந்தானா 4 அரை அரைஞ்சு அவனை அப்பவே ஆஃப் பண்ணிருப்பேன். சரியான கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு. ரிசைன் பண்றானா? ரிசைன். ஆண்டி, அவன்தான் புரியாம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா? அவனுக்கு இதை நீங்க தப்பான புத்திமதி சொல்றதை விட்டுட்டு அவன் கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துட்டு நீங்களும் கிளம்பி வந்திருக்கீங்களே. நான் அவனுக்கு எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேம்மா, ஆனா அவன் கொஞ்சம் கூட கேட்கல. கேக்கலன்னா பளார் பளார்னு 2 அரை விட வேண்டியதானே? என்ன அத்தை நீங்க? சிறுத்தை, அந்த லெட்டர் கொடு. நான் ஊருக்கெல்லாம் போகல தென்றல். உனக்கும் சித்துக்கும் காதல் வரணுங்கிறதுக்காக தான்
உன்கிட்ட ஊருக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு உன்னை சித்து கூட நான் தனியா தங்க வச்சேன். அதுக்கப்புறம் உங்க அம்மா சொன்ன மாதிரி நான் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல தாமா தங்கியிருந்தேன். நீங்க 2 பேரும் வேணும்னே திட்டம் போட்டு இவங்க 2 பேரையும் இங்க தனியா தங்க வச்சுட்டு பக்கத்துல எங்கேயோ போய் தங்கி இருக்கீங்க. உங்க திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என் பொண்ணை நீங்க உங்க பையனுக்கு கட்டி வைக்கணுங்கிற கேவலமான புத்தியோட இப்படி ஒரு மோசமான காரியத்தை பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பம்மா. நிஜமாவே அவங்க 2 பேரும் முக்கியமான விஷயமா ஊருக்கு தான் போயிட்டு வராங்க. நான் இப்படி ஒரு எண்ணத்தோட தான் உன்னை சித்துவோட தனியா தங்க வச்சேன்னு உங்க அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா நீ அவங்க கிட்ட என்னை விட்டு கொடுக்காம எனக்காக பேசின பாரு, அந்த நிமிஷம் நான் அப்படியே உடைஞ்சு போயிட்டேன் தென்றல். தென்றல் என்ன மன்னிச்சிரு தென்றல். ஐயோ அத்தை, என்ன அத்தை நீங்க மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணிட்டீங்க? உங்க பையனுக்கு என் மேல வெறுப்பு இருந்துச்சு. அதனால ஒரு அம்மாவா உங்க பையனோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு நினைச்சு நீங்க இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதானே? மத்தபடி நீங்க மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு பெரிய தப்பெல்லாம் கிடையாது. தென்றல், அப்படின்னா உனக்கு என் மேல இப்பவும் கோவம் வரலையா? எப்படி அத்தை கோவம் வரும்? நீங்க என் வாழ்க்கையை காப்பாத்தின தெய்வம் அத்தை. உங்க பையன் சித்து என் உயிரை காப்பாத்தின கடவுள். உங்க 2 பேரையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் தப்பா யோசிக்கவும் மாட்டேன், உங்ககிட்ட கோவப்படவும் மாட்டேன். சாரதாண்டி கிட்ட திரும்ப சண்டை போட்டியா? இல்ல இல்ல, எனக்கு இப்ப அவங்க மேல கோவமே வரல. ஏன்னா சாரதாத்திய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களா யோசிச்சு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு தீய சக்தி தான் அவங்களை இப்படி எல்லாம் பண்ண சொல்லி குழப்பி விட்டுருக்குன்னு தோணுது. அந்த தீய சக்தி மட்டும் யாருன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்கு அதுக்கு. என்ன தென்றல், தீய சக்தின்னு சொல்லிட்டு என்னவே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க? நீ பாக்குறத பார்த்தா நான் தான் அந்த தீய சக்தின்னு சொல்லுவ போல இருக்க. ஓஹோ, எனக்கு இவ்ளோ நேரம் அந்த டவுட்டே வரல. ஆனா இப்ப திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி நீ திருத்திறன் முழிக்கிறத பார்த்தா நீதான் அந்த தீய சக்தின்னு எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஏய் வாங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு. சாரதாண்டிக்கு நீ தானே அந்த ஐடியா கொடுத்த? சொல்லுடா, நீ தானே அந்த ஐடியா கொடுத்த? சொல்லு. உங்க 2 பேருக்கும் என்னைய பத்தி தப்பு தப்பா சொல்றதே வேலையா போச்சு. சொல்லு உண்மையா, நீ தானே ஐடியா கொடுத்த? நான் தான் கொடுத்தேன். உன்ன என்னுடன் பாரு. போடு, போடு, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். என்னோட ரிசைன் லெட்டர்னு தெரிஞ்சும் தென்றல் அதை சாதாரணமா வாங்கிட்டாங்களா? தென்றல் ஏன் வாங்குறா? நான் என்ன அவகிட்டே அந்த லெட்டரை கொடுத்தேன்? அப்ப வேற யாருக்கிட்ட கொடுத்தீங்க? மேக்னா கிட்ட கொடுத்தேன். என்னது, மேக்னாட்டவா? அவள்கிட்ட ஏமா கொடுத்தீங்க? நான் இந்த லெட்டரை தென்றல்கிட்ட கொடுத்து மேனேஜர்கிட்ட கொடுக்க சொன்னேன்ல. அதை எதுக்குடா தென்றல் கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் மேனேஜர் கிட்ட கொடுக்கணும்? அதான் நான் ஸ்ட்ரெயிட்டா மேனேஜர் கிட்டயே கொடுத்துடலான்னு மேக்னா கிட்ட மேனேஜர் எங்கன்னு கேட்டேன். இப்ப உங்க மேனேஜர் ஆபீஸ்க்கே வர்றது இல்லையாமே. அவரு போஸ்டிங்க மேக்னா தான் இன்சார்ஜ் எடுத்துக்கிறதா சொன்னா. அதான் நான் மேக்னா கிட்டே லெட்டர் கொடுத்துட்டேன்.
அப்போ நான் ரிசைனிங் லெட்டர் கொடுத்தது இன்னும் தென்றலுக்கு தெரியவே தெரியாதா? ஏன் தெரியாது, நல்லாவே தெரியுமே. ஏமா குழப்புறீங்க? அந்த லெட்டரை மேக்னாட்ட தான் கொடுத்தேன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி அது தென்றலுக்கும் தெரியும்னு சொல்றீங்க? இது என்னடா கேள்வி? தென்றலும் அதே ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்றா. இன்னும் சொல்ல போனா நான் அந்த லெட்டரை மேக்னா கிட்ட கொடுக்கும்போது தென்றலும் பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தா. அப்படியா? ஆமாண்டா, தென்றல் அந்த லெட்டரை மேக்னா கிட்ட இருந்து வாங்கி ஒரு தடவை நல்லா படிச்சு கூட பார்த்தா. நிஜமாவா? ம். படிச்சு பாத்துட்டாங்களா? ம். அன்னைக்கு நான் இங்க தங்கி இருந்தத தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்துல என் அம்மா அப்பா கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசினாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே நீ அப்பாக்கு கால் பண்ணி உண்மையை சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டல்ல. அப்புறம் எதுக்கு நீயும் நானும் ஒரே இடத்துல ஒர்க் பண்றத என் அம்மா தப்பா எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி ரிசைன் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்க? இல்லங்க, உங்க அம்மா திரும்பவும் நம்மள தப்பா நினைச்சிட்டாங்கன்னா அத உங்களால... அவங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இனிமே இந்த மாதிரி கிறுக்குத்தனமான முடிவெல்லாம் எடுக்காத. நீ வேணும்னா நாளைக்கு மட்டும் இல்ல, இந்த வாரம் முழுக்க கூட ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆனா அடுத்த வாரமே கண்டிப்பா ஆபீஸ்க்கு வந்துடணும், அவ்வளவுதான். புரியுதா? அபிராமி, இந்த ஊர் தாண்டி வா, போவோம். காசு கொடுக்காம போறீங்க? ஆமா, மறந்துட்டேன். ஆட்டோக்காருக்கு காசை கொடுத்துருவோம். இந்தாங்க ஐயா. சாரதா அக்கா வாங்க. ஐயோ சாரதா, எப்படி இருக்க? ராஜாத்தி. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஊர்ல எல்லாரும் அந்த ஆண்டவ முனியத்திலயும் அமோகமா இருக்கேன். ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சிறுத்தை பழத்தை வந்துட்டேன். கொடுங்க. வாங்கக்கா, வந்து உட்காருங்க. உட்காருங்கக்கா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சித்து, உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம். இன்னும் அந்த காயமெல்லாம் ஆறாம இருக்கு. கட்டெல்லாம் பிரிக்காம இருக்கியப்பா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வரான். அடுத்த வாரம் கட்டை பிரிச்சிடலாம் டாக்டர் சொல்லிருக்காரு மாமா. சரி சரி, கவலைப்படாத சித்து. நம்ம ஒரு காளியாத்தா புண்ணியத்துல நீ சீக்கிரமே குணமாயிருவ. தென்றல், இவங்க எனக்கு இன்னொரு அப்பா அம்மா மாதிரி. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாளம்மாவால நான் தெருவுல நின்னப்போ இவங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. இவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நானும் இல்ல, என் பையனும் இல்ல. இவங்களுக்கு நானும் என் பையனும் ரொம்ப கடன் பட்டிருக்கோம் தென்றல். என்ன சாரதா, நன்றி கடன் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சித்து, என் பொண்ண நீ 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அவ இப்ப எப்படி இருக்கான்னு பாரு. குடும்ப அந்த போட்டோவை. பாருங்கம்மா. ஏங்க மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. அதுவும் சரிதான். மாப்பிள்ளை இந்தாங்க, பாருங்க பாருங்க. எப்படி இருக்கா என் பொண்ணு? முக்கு முழியமா இருக்காளா? இருக்காங்க.
தென்றல், நீயும் பாரு. பாருமா, என் பொண்ணு எப்படி இருக்கான்னு பாரு. என்னம்மா, என் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. சரிம்மா, வழக்கமா மாப்பிள்ளை வந்துதான் பொண்ணை பார்க்கணும். ஆனா மாப்பிள்ளைக்கு உடம்பு முடியாதனால அதனால எங்க பொண்ணை இங்கே கூட்டிட்டு வந்துடுறோம். நமக்குள்ள என்ன சார்தா சம்பிரதாயம் இருக்கு, வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே மீனாவை இங்க கூட்டிட்டு வந்துடுறோம். பொண்ணு மாப்பிளையும் நேர்ல சந்திச்ச மாதிரி இருக்கும், பேசி பழகுன மாதிரி இருக்கும்ல. அதுக்கப்புறமா வெத்தலை பக்கம் மாத்திக்கலாம். சீக்கிரமா 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிருவோம். அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒன்னும் இல்லையே, நான் நல்லாதான் இருக்கேன். சும்மா சொல்லாதக்கா, உன் முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு தெரியாதா? என்ன விஷயம்க்கா? சித்து வீட்ல ஏதாவது பிரச்சனையா? சச்ச, அப்படிலாம் ஒன்னும் இல்லையே. சொல்லுக்கா, அங்க ஏதோ நடந்திருக்கு தானே? என்னன்னு சொல்லு ப்ளீஸ். சித்துக்கு வேற பொண்ணு கூட கல்யாணம் ஆக போகுது. என்னக்கா சொல்ற? நிஜமாவா? யார் அந்த லக்கி கேர்ள்? அக்கா சொல்லுக்கா, யார் அது? சித்துக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவங்களோட பொண்ணா. அவ பேரு மீனா. ஓகே ஓகே. இங்க சென்னையில தான் ஏதோ ஒரு கம்பெனில அவ ஒர்க் பண்றாளாம். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாள் பாட்டியால சாரதா அத்தை நிர்கதியா தெருவுல நின்னப்போ அவங்களுக்கு இந்த பொண்ணோட அம்மா அப்பா தான் அடைக்கலம் கொடுத்தாங்களாம். இன்னைக்கு அவங்க 2 பேரும் சித்து வீட்டுக்கு வந்து சித்துவுக்கும் அவங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பேசிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன முடிவுக்கு சாரதா அத்தையும் சித்துவும் ஒன்னும் மறுப்பே சொல்லாம அமைதியா ஓகேன்னு வேற சொல்லிட்டாங்க. கேட்டா நன்றி கடன்னு சொல்றாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பொண்ண சித்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வெத்தலை பாக்க மாத்திக்க போறாங்களாம். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. சித்துவுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம தென்றல் ஆகாஷ் தம்பியோட ஈஸியா சேர்த்து வச்சிடலாமே. கடவுளே, சித்துவுக்கு அந்த பொண்ணோட கல்யாணம் நடந்துடணும். அக்கா, இது நல்ல விஷயம் தானே? இத நினைச்சு நீ சந்தோஷம் தானே படணும். ஏன் சோகமா இருக்க? நான் ஏண்டி சோகமா இருக்க போறேன்? எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, அதனால நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நம்ம அப்புறமா பேசலாமே. சரி அக்கா, உனக்கு சாப்பாடு இங்க எடுத்துட்டு வரட்டா? எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. சரி, ரெஸ்ட் எடு. தம்பி, சொல்லுங்க தம்பி, சித்து எப்படி? அந்த தம்பியை நம்பி நாங்க எங்க பொண்ண குடுக்கலாமா? அதாவது ஒரு ஆம்பளை பையனை பத்தி ஒரு ஆம்பளை பையன் என்கிட்ட கேட்கறத விட ஒரு பொண்ணு கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சரியான தகவல் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றதும் சரிதான். நீங்களே சொல்லுங்க, நாங்க சித்துவை பத்தி இனி எந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கலாம்? அப்படி கேளுங்க ஐயா கண்ணு, அப்படி கேளுங்க. தென்றல் அதோ அங்க ஒரு பொண்ணு இருக்காங்க பாருங்க. அவங்கதான்
இந்த எஃப்எம்லயே ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாது. அவங்க சொல்றது எல்லாமே 100% உண்மையா மட்டும்தான் இருக்கும். அப்படியே தம்பி சொல்றீங்க? ஆமா ஆமா. பத்தாவதுக்கு அவங்களுக்கு நம்ம சித்துவை பத்தி எல்லா விஷயமும் அக்யூரேட்டா தெரியும். என்ன தம்பி சொல்றீங்க? அட ஆமா ஐயா கண்ணு. வேணும்னா நீங்க போய் அவங்க கிட்டயே கேளுங்க. சரிங்க தம்பி. மா, இங்க வேலை செய்யற அந்த சித்த தம்பி எப்படிப்பட்டவருமா? என் ஃப்ரெண்டு சித்துவ உங்க அண்ணன் பொண்ணு மீனாவுக்கா கட்டி வைக்கலான்னு பாக்குறீங்க? வாய்ப்பே இல்ல. நான் விட்டுருவேனா? அம்மா, எங்க மீனா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு வரப்போற மாப்பிளையும் ரொம்ப நல்லவரா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். சொல்லுமா, அந்த சித்து நல்லவனா கெட்டவனா? இப்போ என்ன உங்களுக்கு? சித்து நல்லவனா கெட்டவனான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாமா. அதேதாமா. சித்து ரொம்ப நல்லவன். காசு கொடு. ஆனா அவன் நல்லவன் இல்ல. என்னம்மா சொல்ற? சித்து நல்லவன் இல்லையா? ஆமாங்க, அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன். அப்படியா? அப்ப எதை வச்சுமா அந்த பையனை நீ கெட்டவனு சொல்ற? அவனோட நடவடிக்கையை வச்சுதான். என்னம்மா சொல்ற? அப்படி கேளுங்க. நீங்க சொல்ற மாதிரி ஊர்ல இருந்து வரும்போது அவன் நல்லவனாதான் இருந்தான். ஆனா இங்க வந்த கொஞ்ச நாள்லயே சேரக்கூடாத தப்பான பசங்களோட எல்லாம் சேர்ந்து சிகரெட் பிடிக்க கத்துக்கிட்டான். அந்த பையன் சிகரெட் பிடிப்பானா? ஆமா. சரக்கடிக்கும் போதெல்லாம் சார் சிகரெட் இல்லாம இருக்கவே மாட்டாரு. என்னது? தண்ணி அடிப்பானா? ஆமா.